விருதாச்சலத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும். விருதாச்சலத்துல பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும் என்பதுல எல்லா இடங்களிலுமே கல்வி நிலைகள், கல்வியில இப்ப கடலூருக்கு கூட தான் இப்ப அறிவிச்சிருக்காங்க மினி டைடல் பார்க். மினி டைடல் பார்க் கடலூர் வரணும். நானும் இருந்து பேசினேன். அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல விருதாச்சலத்துல பாலிடெக்னிக் கல்லூரி வரும்னு சொன்னோம். இப்ப விருத்தாச்சலத்தில் இருக்கிற கல்லூரிகள், இப்ப தனியார் கல்லூரி இருக்கு, விருத்தாச்சலத்தை சுற்றி கல்லூரிகள் இருக்கு. அங்கு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்படும் என்பதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, கொண்டு வரப்படும். சிதம்பரம் மங்களூரில் கால்நடை மருத்துவமனை துவங்கப்படும். ஆமா, கால்நடை மருத்துவமனை என்பது வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்திலையும் தொடங்கப்படும் சொல்லி இருக்கோம். வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்கனவே இருக்கிறதே அந்த வெட்டினரி டாக்டர்ஸினுடைய பற்றாக்குறைன்னு ஒன்று இருந்தது. வெட்டினரி டாக்டர்ஸ் முடிச்சிட்டு வரதுல கல்லூரிகள்ல அது குறைவு இருந்தது. ஆகவே மருத்துவர்களின் குறையின் காரணமாக தள்ளி போடப்படும். இதுக்கப்புறம் நான் கேள்வி வேகமா கேட்டுருங்கய்யா. கடலூர்ல அரசு பொறியியல் கல்லூரி துவங்கப்படும், இன்னும் வரலன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. கடலூரில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும், இன்னும் வரலன்னு சொல்லி சொல்றாங்க. கடலூரில் காகித தொழிற்சாலை அமைத்து தரப்படும், அதுவும் இன்னும் வரலங்கிறாங்க. குறிஞ்சிப்பாடியில் முந்திரி தொழிற்சாலை அமைக்கப்படும். கடலூர் மாவட்டத்துல அவர் பேசியது, கடலூர் மாவட்டத்தில் இவைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். கொண்டு வரப்படுவதற்கான எண்ணங்கள் இந்த அரசுக்கு இருக்கு, கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதைத்தான் முதலமைச்சர் கடந்த தேர்தல் நேரத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த வீடியோ வேணா நான் போட்டு காட்டுறேன். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடுத்த 5 ஆண்டுல செஞ்சு கொடுத்துறேன். ஆமா, அடுத்த 5 ஆண்டுல 2021 26 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 41 கோரிக்கை இருக்குங்க ஐயா. ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா, 41 கோரிக்கை இருக்குங்க ஐயா. இதுல 2 தான் செஞ்சிருக்கோம். இல்ல 2 தான் செஞ்சிருக்கோம். 39 கோரிக்கை செய்யல. 39 கோரிக்கை செய்யலன்னு சொல்லாதீங்க, எதையும் ரத்து பண்ணியாச்சு செய்யலன்னு சொல்லாதீங்க. நமக்கு இந்த அரசாங்கத்திற்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிள்ளை நம்ம அவங்களாம் ஏதோ நினைச்சுக்கிட்டு வேணா பேசலாமே தவிர ஒன்னு புரிஞ்சுக்கணும். நிதி நெருக்கடியை கொடுத்ததும் இந்த அரசு செயல்பட விடாமல் தடுத்ததும் அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக நான் பேசல. ஏன்னா நண்பர்களா இருக்காங்க. பொருளாதார நெருக்கடின்னு சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சர் சட்டசபையிலே சொல்றாரு. முதலமைச்சர் சட்டசபையில என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ள நாடு தமிழ்நாடு. அப்படி எப்படி வந்தது? இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் கூட சொல்லாத புதிய புதிய திட்டங்களை அறிவித்தும் இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கான திட்டங்கள் 20 செய்யலன்னா தப்பு இல்ல, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது வாக்குறுதி கேட்டேன். இவைகள் எல்லாம் நிச்சயமாக செய்யப்படும் என்கின்ற நிலையில தான் நம்ம பார்க்கணுமே தவிர